சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்குரிய 2026ஆம் வருடத்தின் தமிழ் புத்தாண்டான பராபவ வருடத்திற்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலைமையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம், ஆன்மீகத்தில் அதிகபட்ச ஈடுபாடு அல்லது தன்னை பற்றியே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியப்படுத்தக்கூடிய, அது பலமாகட்டும் அல்லது பலவீனமாகட்டும், எதாக இருந்தாலும் உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை, நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை நீங்க பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சில சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு கடுமையான மன அழுத்தம், அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம், அப்போ அஷ்டம சனி, லக்ன கேது அல்லது ராசி மேலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது, இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள் என்ன, இது வரைக்கும் ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஒளிஞ்சுகிட்டு இருந்த பிரச்சனைகள் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு அழகா வெளிச்சம் போட்டு காமிச்சு உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு காலம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தின் பராபவ வருடத்தின் முதல் ஒரு 6 மாதங்கள் உங்களுக்கு நீடிக்கும். இதை நீங்க உணர்ந்து ராகு கேது மற்றும் சனி பகவான் காண்பிக்கக்கூடிய வழிகள்ல நீங்க உங்களை செலுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். சனி பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு லக்னத்திலும் 8ஆம் இடத்திலும் இருந்து இவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்து வந்தாலும் சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த வகையிலும் தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கொடுத்து விடுவார், வரக்கூடிய லாபத்தை கொடுத்து விடுவார். பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை, ஒரு பக்கம் உங்களுக்கு பொருளாதாரம், வரவேண்டிய பணம், வரவேண்டிய சம்பளம் இதெல்லாம் வந்தாலும் நீங்க மனசுல என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன், அல்லது நான் மனசுல நினைச்சது நடக்கலையே, அந்த மாதிரியான சிந்தனைகளால நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு அமைப்பு இருக்குதுன்னு இருந்தாலும் குரு பகவான் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு குரு சாதகமான அமைப்புல தான் இருக்கிறது. ஒரு நல்ல செய்தி. இத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் சிம்ம லக்ன சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களில், திருமணம் அல்லது குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க கோயில் குளம் போயிட்டு வர்றது, உங்களுக்கு அதற்கான ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது மட்டுமே உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து உங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சிம்மராசி சிம்ம லக்ன மாணவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அற்புதமான வாய்ப்புகள். ஜூன் வரைக்கும் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் சுணக்கமா இருந்திருப்பாங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணாம மொபைல் ஃபோன் பார்க்கறது அல்லது விளையாட்டுத்தனமாக இருப்பது, இந்த அமைப்பெல்லாமே உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு சிம்ம ராசி சிம்ம லக்ன மாணவர்களுக்கு ஒரு மனநிலை மாறி படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்ம லக்ன இளம் வயது சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்கவே ஒரு சாதகமான அமைப்பு. டிசம்பர் வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் திருமணத்தை நேச்சுரலாவே அதிகபட்சம் நடத்தி கொடுத்துருவார். திருமணம் முடிந்த கையோட புத்திர பாக்கியத்தையும் உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. சில சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே புத்திர பாக்கியம் தடை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு IVF IUI போன்ற செயற்கை முறையில் கருத்தரித்தல் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் அமையும். சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கும் இது பிரச்சனையை கொடுத்துறாது. குறிப்பா யாருக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆரோக்கிய குறைபாடுகள் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ள நண்பர்களுக்கும், கடன் சம்பந்தமான பிரச்சனை, இப்போ பிசினஸ் செஞ்சாலும் சரி அல்லது வேற ஏதாவது பர்சனல் லோன் வாங்கி அதை பணத்தை திருப்பி கட்டிட்டு இருக்கக்கூடிய அல்லது கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அஷ்டம சனி ஏற்படுத்தும். மற்றபடி பெரிய அளவில் கடன் இல்லாமல் சரியான அளவில் கடன், அதாவது குறிப்பாக வீட்டு கடன் போன்ற விஷயங்கள் தான் இருக்கு, எனக்கு பெருசா பர்சனல் லோன் கமிட்மெண்ட்டோ அல்லது பிஸ்னஸ் லோன் கமிட்மெண்ட்டோ இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களாகட்டும், அல்லது கிரானிக்கா ஏதாவது டிசீஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நார்மலா இருக்கக்கூடிய சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்கள்லாம் இந்த அஷ்டம சனியை எளிதாக கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறதே ஒரு அமைப்பு. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், கிரிப்டோ கரன்சி, கமாடிட்டி ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அல்லது ஈடுபட நினைக்கக்கூடிய சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை அமைவது
நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வராது அப்படிங்கிறதே காமிக்குது. இது கடந்த ஒரு வருட காலமாகவே உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருப்பதனால், என்னதான் மார்க்கெட்ல அப் அண்ட் டவுன் இருந்தாலும், நீங்க தங்கத்திலேயே முதலீடு செய்திருந்தாலும் கூட, அந்த லாபத்தை உங்களை அனுபவிக்க விடாமல் அந்த சனி பகவானினுடைய 10ஆம் பார்வை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால முடிந்த அளவு ஃபர்தரா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதை இன்னொரு ஒரு வருட காலகட்டம் சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்கள் தவிர்ப்பது நல்லது. குருவினுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு இருப்பது, அத உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். அது ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா லக்னத்துல இருக்கிற கேது உங்களுக்கு சில தடைகள குடுத்துருவார். அதனால ஓவராலா பார்க்கும் பொழுது சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்கள் பங்குச்சந்தை முதலீட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பதே நல்லது. ஓவராலா பார்க்கும் பொழுது சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வருட ஆரம்பத்தில் சில சங்கடங்கள், தொந்தரவுகளை கொடுத்தாலும், வருடத்தின் 2வது பகுதியில் உங்களுக்கு மனநிறைவு, மன அழுத்தம் குறைந்து உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்து, உங்களுக்கு பதவி உயர்வாகட்டும் அல்லது இடமாற்றமாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அமைந்து, உங்களுக்கு ஒரு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த பராபவ வருடம் அமையும் அப்படிங்கிற சொல்லிக்கொண்டு, சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்களுக்கும், உலக தமிழ் ஜோதிட ஆர்வலருக்கும் மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.